நம்ம அமரலோகத்துல 21 பிறவிகள் நடிச்சோம், மரணலோகத்துல 63 பிறவிகள் நடிச்சோன்ற ரகசியத்தை பாபா தான் இப்ப வந்து புரிய வைக்கிறாரு. நமக்கு தெரியாது இல்லையா, நம்ம 7 பிறவி, சில பேர் சொல்லுவாங்க பக்தியில 7 ஜென்மன்னுவாங்க. நம்ம அந்த மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா. இப்பதான் டோட்டலா நம்ம எத்தனை பிறவி எடுக்கிறோன்றது இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்குது. அது கூட பக்தியில வந்து கல்லாகி புல்லாகி பூண்டாகின்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனா மனித ஆத்மா மனிதனா தான் பிறக்கும், விலங்காலாம் பிறக்கிறது இல்லைன்ற ரகசியம் கூட. என்ன நம்ம விதை போடுறோமோ அதானே முளைக்கும். இப்ப வந்து ஆப்பிள் விதை போட்டா ஆப்பிள் மரம் தான் முளைக்கும் இல்லையா. அப்ப மனித விதை போட்டா மனிதன் தான் முளைப்பான் இல்லையா. அது எப்படி குரங்கு விதை போட்டா குரங்கு முளைக்காம எப்படி வந்து மனிதன் முளைக்க முடியும். குரங்குல இருந்து மனிதன் வந்தான், இந்த மாதிரி எல்லாம் நிறைய கதை விட்டாங்க இல்லையா. இதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்காம இருந்தோம் இவ்வளவு நாள் பக்தி மார்க்கத்துல. ஆனா இப்பதான் பாபா வந்து எல்லாத்தையும் நமக்கு புரிய வச்சிருக்காரு. நம்ம இத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம், டோட்டலா 84 பிறவிகள். 21 பிறவிகள் வந்து சொர்க்க லோகத்துல நடிச்சோம், மரண லோகத்துல 63 பிறவிகள் இப்ப